எல்லாருக்கும் வணக்கம். மீண்டும் மெய்ப்பொருள் காண்க தளத்திற்கு எல்லாரையும் நான் வரவேற்கிறேங்க. ஃபர்ஸ்ட் அப்டேட்ஸ், டெவலப்மெண்ட்ஸை பார்ப்போம். அதை தொடர்ந்து நிறைய கொஸ்டின் அண்ட் ஆன்சர்ஸ் இருக்குங்க. ஃபர்ஸ்ட் ஃபினான்ஷியல் இயர் 25 எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இந்த ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸ் இருக்கு இல்லையா, அதுல ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் நம்மள மாதிரி சின்ன சின்ன இன்வெஸ்டர்ஸ் இருப்பாங்க இல்லையா, அவங்க எல்லாம் போய் அதிகமா கெயினுக்கு ஆசைப்பட்டு லாஸ் ஆயிருப்பாங்கல்ல, அந்த லாஸ் அப்படின்றது ஃபினான்ஷியல் இயர் 24 கம்பேர் பண்றப்ப ஃபினான்ஷியல் இயர் 25ல 41% வைடன் ஆயிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. செபி தாங்க இதை சொல்றாங்க. நீங்க ஒவ்வொரு தடவை உங்களோட brokerage ஆப் ஓபன் பண்றப்பே ஒரு 4 இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கும். 90% ஆஃப் பீப்புள் வந்து லாஸ் தான் பண்றாங்க அப்படின்னு சொல்லி செபியே இந்த ரிப்போர்ட்ஸை கொடுக்குறாங்க. ஸோ எப்பொழுதுமே இந்த ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸ் பக்கத்து போகாதீங்க. ட்ரேடிங்கும் நமக்கு வேணாம். கொஞ்சம் கொஞ்சமா ஈக்விட்டியில 1, 2, 5, 10 ஷேர்ஸ் மட்டும் கன்சிடர் பண்ணி லாங் டேர்ம்ல நல்லா வெல்த்தை பில்டப் பண்ணிடலாங்க. நம்ம பெரும்பாலும் இங்க டிஸ்கஸ் பண்றது யாருக்குன்னா, இந்த ஃபர்ஸ்ட் டைம் இன்வெஸ்டர்ஸ் இருப்பாங்க இல்லையா, எனக்கு தாத்தா அப்பா அவங்க எல்லாம் இன்வெஸ்டர்ஸ் கிடையாதுங்க, நம்ம தான் ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சிருக்கோம், அவங்கள மாதிரி இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு தாங்க இதை ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்றோம். பெரிய பெரிய இன்வெஸ்டர்ஸ் க்ரோர்ஸ் தென் லேக்ஸ்ல எல்லாம் இன்வெஸ்ட் பண்றவங்களுக்கு ப்ராஃபிட்டையும் லாஸையும் சரிசமமா பார்க்கக்கூடிய மனநிலை வந்திருக்கும். நம்ம வந்து சின்ன சின்ன ஆட்கள், நம்மளுக்கு இது சரி வராதுங்க, எஃப்என்ஓ ட்ரேடிங் எல்லாம். அடுத்து அதானி பவர் எடுத்துக்கிட்டோம்னா, விதர்பா இண்டஸ்ட்ரீஸ் பவர் அந்த கம்பெனியை கம்ப்ளீட்டா அக்வயர் பண்ணிட்டாங்க. ஒர்த் எவ்வளோ அப்படின்னா 4000 crores-ங்க. ஸோ இதை அக்வயர் பண்ணதுனால அதானி பவருக்கு ஒரு 600 மெகாவாட் கெப்பாசிட்டி, தெர்மல் கெப்பாசிட்டி ஆட் ஆகும். ஸோ ஓவராலா அதானி பவரோட கெப்பாசிட்டி அப்படின்றது 18,150 மெகாவாட்டா இருக்குங்க. இந்த விதர்பா இண்டஸ்ட்ரீஸ் பவரை பொறுத்த வரைக்கும் கோல் ஃபயர்டு பவர் பிளான்ட் நம்ம கன்சிடர் பண்றது இல்லை அப்படின்னாலும், அதானி பவர் ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு இது நல்ல செய்தி தான். என்ன காரணம் அப்படின்னா, டாடா குழுமத்தினுடைய சேர்மன் சந்திரசேகரன் அவர்கள் ஏற்கனவே சொல்லியிருந்தாருங்க, நாங்க வந்து எங்களோட ஸ்ட்ராட்டஜியை ரீதிங்க் பண்றோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதாவது ரினியூபிள்ஸ்ல மார்ஜின் குறையுதுங்க, எக்ஸ்பெக்டட் மார்ஜின் வந்து கிடைக்கிறது இல்ல, டிமாண்ட் முக்கியமா கூடுது, அதுக்காகவே கோல் ஃபயர்ட் சைடு போக வேண்டிய ஒரு தேவை இருக்கு. அடுத்து சிட்டி யூனியன் பேங்க் எடுத்துக்கிட்டோம்னா 2 நியூ பிரான்ச்சஸ் வந்து ஆட் பண்ணிருக்காங்க. ஒன்னு வந்து மெல்லூர், இன்னொன்று வந்து குறிச்சிக்கோட்டை போஸ்ட் உடுமலைப்பேட்டை. இந்த மெல்லூர் அப்படின்றது மதுரை மேலூர் கிடையாதுங்க, திருநெல்வேலியில இருந்து நாகர்கோவில் போற வழியில வள்ளியூருக்கு பக்கத்துல இருக்கிற மாதிரி தெரியுது. இது வந்து பேங்க் நல்ல அப்டேட். பட் எதுக்காக இதை சொல்றோம் அப்படின்னா, பிரைஸ் டு earnings 14 டைம்ஸ் தான் இருக்குங்க. பட் பிரைஸ் டு புக் அப்படின்றது 1.7 கிட்ட போயிடுச்சு. 1.5க்கு கீழே இருந்தப்ப நம்ம கன்சிடர் பண்ணியிருந்தோம். சிட்டி யூனியன் பேங்கை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்கான பேங்கா, கொஞ்சம் கன்சர்வேட்டிவ் கூட. ஃபினான்ஷியல் 25ல ஸ்ட்ராங்கான ரிசல்ட்ஸ் வந்து காட்டியிருந்தாங்க. நம்ம ஒரு வேல்யூ இன்வெஸ்டிங்காக சிட்டி யூனியன் பேங்கை கன்சிடர் பண்ணியிருந்தோம். பேங்கிங் செக்டரை பொறுத்த வரைக்கும் நான் கன்சிடர் பண்ணதுல growth இன்வெஸ்டிங், ஹார்வர்ட் மார்க்ஸ் அவர்கள் சொல்ற மாதிரி growth prospects அதிகமா உள்ள பேங்க் அப்படின்னா ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க், இண்டஸ்இண்ட் பேங்க், இது ரெண்டையும் கன்சிடர் பண்ணியிருக்கேன். தென் வேல்யூ இன்வெஸ்டிங் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, தமிழ்நாடு மெர்கன்டைல் பேங்க், சவுத் இந்தியன் பேங்க், கர்நாடகா பேங்க், இது மூணுமே வந்து டிஃபென்சிவ் பிளேங்க. அடுத்து ஜேஎல்ஆர் எடுத்துக்கிட்டோம்னா, கம்பெனியோட Q1 ஃபினான்ஷியல் 26 அப்டேட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஹோல்சேல்ஸ், ரீட்டைல் சேல்ஸ் ரெண்டுமே வந்து அடி வாங்கியிருக்குங்க. ஹோல்சேல்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா குவார்டர் ஆன் குவார்டர் 21.7% அடி வாங்கியிருக்கு, இறங்கியிருக்கு. இயர் ஆன் இயர் எடுத்துக்கிட்டோம்னா ஒரு 10.7% இறங்கியிருக்குங்க. குறிப்பா யூகேல பிசினஸ் அப்படின்றது 25.5% இறங்கியிருக்கு. யூரோப்ல ஓவராலா 13.6%, தென் நார்த் அமெரிக்கால ஒரு 12.2% இறங்கியிருக்குங்க. ரீட்டைல் சேல்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா இயர் ஆன் இயர் 15% பக்கமா கீழே இறங்கியிருக்கு. குவார்டர் ஆன் குவார்டரும் 21.7% கீழே இறங்கியிருக்குங்க. டாடா மோட்டார்ஸோட ஷேர் இன்னைக்கு பெருசா கீழே இறங்கல, ஏற்கனவே பயங்கரமா அடிச்சிட்டாங்க. இதுக்கு மேல மறுபடியும் இறங்குனுச்சு அப்படின்னா நம்மளுக்கு மறுபடியும் நல்ல வாய்ப்பு கிடைக்கும் கன்சிடரேஷனுக்கு. அடுத்து திலக் நகர் இண்டஸ்ட்ரீஸ் எடுத்துக்கிட்டோம்னா, பெர்னார்ட் ரிச்சர்டுடைய இம்பீரியல் ப்ளூ விஸ்கிஸை அக்வயர் பண்ண போறாங்க அப்படின்ற மாதிரி செய்திகள் வந்துருந்துச்சு. நம்ம 2 வாரத்துக்கு முன்னாடி டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். பேச்சுவார்த்தை தொடர்ந்து நடக்குதுங்க, ப்ராக்ரஸிவா போயிட்டு இருக்கு. இந்த இம்பீரியல் ப்ளூ விஸ்கிஸை பொறுத்த வரைக்கும் பிரீமியம் பிராண்ட்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. அதுல மார்ஜின்ஸ் நிறைய கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்க மாதிரி தெரியுதுங்க. ஸோ இந்த மாச கடைசியில பேச்சுவார்த்தைகள் முடிஞ்சு சக்சஸ்ஃபுல்லா அக்வயர் பண்றதுக்கு அக்ரிமெண்ட் போட்டுருவாங்க அப்படின்ற மாதிரி செய்திகள் வந்திருக்கு. இது திலக் நகர் இண்டஸ்ட்ரீஸ்க்கு நல்ல செய்தி. அடுத்து ரெனால்ட் எடுத்துக்கிட்டோம்னா, நிசான் கூட அவங்க ஜாயிண்ட் வெஞ்சர்ல இருந்தாங்க. சென்னையில அவங்களுக்கு ஒரு மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டி இருந்ததுங்க. நம்ம ஒரு 2-3 மாசத்துக்கு முன்னாடி சொல்லியிருந்தோம், ரெனால்ட் வந்து நிசான்ல இருக்கிற எல்லா ஸ்டேக்கையுமே அவங்க அக்வயர் பண்ண போறாங்க. குறிப்பா அந்த சென்னையில இருக்கிற மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டியை ரெனால்ட் வந்து கம்ப்ளீட்டா ஓன் பண்ணிடுவாங்க அப்படின்ற மாதிரி நம்ம பேசியிருந்தோம். இப்ப ரெனால்ட் அடுத்த ஸ்டேஜுக்கு போறாங்க. ஜேஎஸ்டபிள்யூ குரூப்போட ஒரு பேச்சுவார்த்தையில இருக்கிறாங்க ஜாயிண்ட் வெஞ்சர் போடுறதுக்கு. அடுத்து ஐஷார் மோட்டார்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா, கம்பெனி வந்து ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு ஒரு ஷேருக்கு ₹70 டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. அதுக்கான ரெக்கார்ட் டேட் வந்துருச்சுங்க, August 1, 2025. August 21, 2025 ஏஜிஎம் நடக்குங்க. அங்கிருந்து 30 நாளுக்குள்ள ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு அந்த டிவிடெண்ட் கிடைச்சிரும். அடுத்து கல்யாண் ஜுவல்லர்ஸோட Q1 ஃபினான்ஷியல் 26 அப்டேட்ஸ் வந்திருக்குங்க. இந்தியா, மிடில் ஈஸ்ட்ல டோட்டல் ஷோரூம்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா 406 இருக்கு. ஃபினான்ஷியல் 26ஓட முடிவுல இன்னமும் ஒரு 170 ஸ்டோர்ஸ் நாங்க ஆட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுல இந்த கேண்டிர் ஃபெசிலிட்டிஸ் வந்து ஒரு 70-80 ஸ்டோர்ஸ் நாங்க ஆட் பண்ணுவோம். மிச்ச எல்லாமே வந்து கல்யாண் ஜுவல்லர் ஷோரூமா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. கம்பெனி Q1 ஃபினான்ஷியல் 26 எடுத்து பார்த்தோம்னா ரெவன்யூ growth 31% ஏறி இருக்கு.
மிடில் ஈஸ்ட்ல மட்டுமே இவங்களுக்கு ரெவன்யூ growth அப்படின்றது 26% இருந்திருக்குங்க. கம்பெனி நம்ம கன்சிடர் பண்ற லெவல்ல இருக்காது. பட் ஏற்கனவே வாங்கினவங்க தொடர்ந்து அதை ஹோல்ட் பண்ணலாம். இப்போ வந்து ரொம்ப ஓவர் வேல்யூ தான். அடுத்து விப்ரோ நிறுவனத்தினுடைய ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன் கிடைச்சிருக்குங்க. எஃப்ஐஐஸ் கொஞ்சம் வித்திருக்காங்க. டிசம்பர் குவார்டர் கம்பேர் பண்றப்ப மார்ச் குவார்டர்ல எஃப்ஐஐஸ் அவங்க ஸ்டேக் இன்க்ரீஸ் பண்ணியிருந்தாங்க. மார்ச் குவார்டர்ல 11.13% இருந்ததுங்க எஃப்ஐஐ ஹோல்டிங்ஸ். இப்ப ஜூன் குவார்டரோட முடிவுல 10.85% குறைஞ்சிருக்கு. இது வந்து ஒரு நல்ல சைன். நம்ம என்ன பார்க்கணும்னா அக்ராஸ் த ஐடி எஃப்ஐஐஸ் விற்கிறாங்களா அப்படின்றது எப்படி இன்னும் ஒரு 10 to 15 டேஸ்ல தெரிஞ்சிருங்க. ஸோ தொடர்ந்து வித்தாங்கன்னா ஐடி செக்டர்ல நம்மளுக்கு என்டர் ஆகிறதுக்கு இன்னும் ஒரு 6 மந்த்ஸ்ல வாய்ப்பு கிடைக்கும். விப்ரோவை பொறுத்த வரைக்கும் இப்பவே நல்ல வேல்யூவேஷன்ல தாங்க இருக்கு. அடுத்து ஐசிஐசிஐ லம்பார்ட் எடுத்துக்கிட்டோம்னா ஜூன் மாசத்துல கிராஸ் ரிட்டர்ன் பிரீமியம் அப்படின்றது 11% குறைஞ்சிருக்குங்க இயர் ஆன் இயர். மந்த் ஆன் மந்த் பேசிஸ்ல பார்த்தாலும் 8% கீழே விழுந்திருக்கு. பட் ஏப்ரல் டு ஜூன் எடுத்துக்கிட்டோம்னா பிரீமியம் வந்து 1% தாங்க ஏறி இருக்கு. இண்டஸ்ட்ரியல் growth அப்படின்றது 5%ல இருக்கு. ஐசிஐசிஐ லம்பார்ட் பொறுத்த வரைக்கும் 40 டைம்ஸ் ஏர்னிங்ஸ்ங்க. இது அட்லீஸ்ட் 32க்கு கீழேயாவது வரணும். இப்போதைக்கு வெயிட் அண்ட் வாட்ச் அப்ரோச் தான். அடுத்த இன்சூரன்ஸ் செக்டார்ல நியூ இந்தியா அஷூரன்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா அவங்க நல்ல நம்பர்ஸ் காட்டியிருக்காங்க. பிரீமியம் ஜூன் மாசத்தை பொறுத்த வரைக்கும் 11% ஏறி இருக்கு இயர் ஆன் இயர். மந்த் ஆன் மந்த் பேசிஸ்ல 13% வந்து ஏறி இருக்குங்க. கம்பெனிக்கு நல்ல வேல்யூவேஷன்ல இருந்தாலும் என்ஐஏசிஎல் தென் ஜிஐசிஆர்இ இதெல்லாம் கன்சிடர் பண்ணாத காரணம் என்ன அப்படின்னா தொடர்ந்து இயர் ஆன் இயர் ரெவன்யூ வந்து குறைஞ்சிக்கிட்டே இருந்தது. அதனால தாங்க அதை நம்ம கன்சிடர் பண்ணாம விட்டுருந்தோம். தொடர்ந்து பெர்ஃபார்மன்ஸ் எப்படி கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் கன்சிடரேஷன் பத்தி யோசிப்போம். என்ஐஏசிஎல் தென் ஜிஐசிஆர்இ பொறுத்த வரைக்கும். அடுத்து டைட்டன் நிறுவனத்தினுடைய Q1 ஃபினான்ஷியல் இயர் 26 பிசினஸ் அப்டேட் வந்திருக்குங்க. கன்சியூமர் பிசினஸ் எடுத்துக்கிட்டோம்னா 20% ஏறி இருக்கு Q1ல. 10 நியூ ஸ்டோர்ஸ் ஆட் பண்ணிருக்காங்க ஜுவல்லரி அண்ட் வாட்சஸ்ல. டோட்டலா 3322 ஸ்டோர்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டைட்டனை பொறுத்த வரைக்கும் அதுக்கு கீழே என்னென்ன செக்மெண்ட்ஸ்லாம் இருக்கு அப்படின்னா ஐ கேரு, வாட்சஸ், வியரபிள்ஸ், ஸ்கின் கேரு, தென் ஃப்ராக்ரன்ஸ், ஃபாஸ்ட் ட்ராக்கு, தென் விமென்ஸ் பேக் செக்மெண்ட், இது மாதிரி எக்கச்சக்கமா இருக்குங்க. ஆனா இவங்களோட டோட்டல் ரெவன்யூல 4ல 3 பங்கு ரெவன்யூ எங்க இருந்து வருது அப்படின்னா ஜுவல்லரி செக்மெண்ட்ல இருந்தாங்க வருது. 18% ரெவன்யூ கூடி இருக்கு. 19 நியூ ஸ்டோர்ஸ் ஆட் பண்ணிருக்காங்க ஜுவல்லரி செக்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும். இன்னைக்கு ஷேர் பிரைஸ் ஒரு 6% பக்கமா கீழே விழுந்திருக்குங்க. என்ன காரணம் அப்படின்னா 90 டைம்ஸ் ஏர்னிங்ஸ் கொடுத்து அந்த ஷேரை கன்சிடர் பண்ணவங்களுக்கு இவங்க காட்டின 20% growth 18% ரெவன்யூ growth இன் ஜுவல்லரி வந்து பத்தல. அதனால அவங்க ஷேர் பிரைஸை அடிச்சிருக்காங்க. அடுத்து பாண்டை கன்சிடர் பண்றதுக்கு 2 ஆப்ஷன் கிடைச்சிருக்குங்க. ரெண்டுமே வந்து ஏ ரேட்டிங் தான். ஃபர்ஸ்ட் வந்து கோசமெட்டம் ஃபைனான்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா மேக்ஸிமம் கூப்பன் ரேட் வந்து 10.41% இருக்கு. நம்மளுக்கு வந்து மந்த்லி இன்ட்ரெஸ்ட் பே அவுட் வேணும் அப்படின்னா அதாவது 10% இருக்குங்க 60 மந்த்ஸ் 42 மந்த்ஸ்க்கு. அடுத்து எடுலஸ் ஃபினான்ஷியல் சர்வீசஸோட பாண்டும் எனேபிளா இருக்கு. ஏ ரேட்டிங் தான் இதுவும். மேக்ஸிமம் கூப்பன் ரேட் 10.5%. நம்மளுக்கு மந்த்லி இன்ட்ரெஸ்ட் பே அவுட் வேணும் அப்படின்னா நம்மளுக்கு 10.03% கிடைக்குங்க 60 மந்த்ஸ் சூஸ் பண்ணோம் அப்படின்னா. என்னை பொறுத்த வரைக்கும் நான் கோசமட்டம் ஃபினான்ஸை மட்டும் கன்சிடர் பண்ணலான்னு இருக்கேன். ஏ ரேட்டிங்கா இருந்தாலும் கூட மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து 10,000. அதனால ரெண்டையுமே கன்சிடர் பண்ண முடியாதுங்க ஒரே மாசத்துல. ஸோ மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட்டை ட்ரை பண்ணலாம் அப்படின்றது என்னுடைய கருத்து. அடுத்து பயோகான் எடுத்துக்கிட்டோம்னா அவங்களோட பயோசிமிலர் பிசினஸ்ல இருந்து 2 பயோசிமிலர் ட்ரக் விசூஸ் யூஃப்ரெக்ஸ் அந்த 2 ட்ரக்கும் மெடிக்கல் அண்ட் ஹெல்த் ரெகுலேட்டரி அத்தாரிட்டி யூகேட்ட இருந்து அப்ரூவல் கிடைச்சிருக்குங்க. இது பயோகானுக்கு நல்ல அப்டேட். இந்த 2 ட்ரக் பயோசிமிலர் ட்ரக் வந்து போன் ரிலேட்டட் டிசீசஸை ட்ரீட்மெண்ட் பண்றதுக்காக இதை வந்து டெவலப் பண்ணிருக்காங்க. அடுத்து இன்னைக்கு கேள்விகளுக்குள்ள போயிடலாங்க. ஃபர்ஸ்ட் லோ பிஇ லாஜிஸ்டிக்ஸ் ஸ்டாக்ஸ் எது சார் கன்சிடர் பண்றீங்க அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. நான் வந்து லாஜிஸ்டிக்ஸ்ல 2 தாங்க பாக்குறது பெரும்பாலும். ஒன்னு வந்து கேட்வே டிஸ்ட்ரிபாக்ஸ், இன்னொன்று வந்து ஸ்னோமேன் லாஜிஸ்டிக்ஸ். கேட்வே டிஸ்ட்ரிபாக்ஸ் கன்சிடர் பண்ற லெவல்ல தாங்க இருக்கு. ஸ்னோமேனுக்கு நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணணும். ரெண்டுக்குமே ப்ரொமோட்டர் ஒரே ஆள் தான். அடுத்து ரைட்ஸ் இஷ்யூஸ் எப்படி சார் அப்ளை பண்றதுன்னு கேட்டிருக்காங்க. குறிப்பா இந்த இன்ஃபிபீம்க்கு ரைட்ஸ் இஷ்யூஸ் எனக்கு கிடைச்சிருக்கு. அது போர்ட்ஃபோலியோல காட்டுது. அதை எப்படி நான் வாங்குறது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதுக்கு உங்களோட மொபைல் அப்ளிகேஷன் இருக்கு இல்லையா, அதுல ஆஸ்பா அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷன் மூலமா நீங்க வந்து அந்த ரைட்ஸ் இஷ்யூஸ் அப்ளை பண்ணி அதை வாங்கிக்கலாம். அடுத்து ஐஜிஐஎல் லிமிடெட் பத்தி கேட்டிருக்காங்க. கம்பெனியோட வேல்யூவேஷன்ஸ் பார்த்தோம்னா 38 டைம்ஸ் ஏர்னிங்ஸ்ங்க. 15 டைம்ஸ் இருக்கு பிரைஸ் டு புக். டெட் டு ஈக்விட்டியும் 0.14க்கு மேல இருக்கு. எனக்கு ரொம்ப ஓவர் வேல்யூடா தாங்க தெரியுது. நீங்க ரொம்ப லோயர் பிரைசஸ்ல வாங்கியிருந்தீங்க அப்படின்னா கம்பெனியோட பெர்ஃபார்மன்ஸை வச்சு தான் நீங்க டிசைட் பண்ணணும் அதை ஹோல்ட் பண்றதா என்னன்னு சொல்லி. பட் ஃப்ரெஷ்ஷா என்டர் ஆகுறதுக்கு அது நல்ல வேல்யூவேஷன்ல இல்லை என்ன பொறுத்த வரைக்கும். அடுத்து டிபிஒய்எஸ் அப்படின்ற நிறுவனத்தை பத்தி கேட்டிருக்காங்க. நான் ஏற்கனவே இதை பத்தி டிஸ்கஸ் பண்ணிட்டேங்க. அதாவது மார்ச் 2024ல இருந்து மார்ச் 2025 வரைக்கும் ரெவன்யூ ப்ராஃபிட் ரெண்டுமே குறைஞ்சிக்கிட்டே இருக்கு. அதனால வேல்யூவேஷன் நல்லா இருக்கிற மாதிரி தெரியுதுங்க. ஷேர் பிரைஸும் கீழே விழுந்திருக்கு. போய் மாட்டிக்காதீங்க. ஒயர்ஸ் அண்ட் கேபிள் செக்டர்லாம் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ல தான் இருக்கு. 17 டைம்ஸ் ஏர்னிங்ஸ், பிரைஸ் டு புக் 1.53ல இருக்கு. டெட் டு ஈக்விட்டி 0.11. உங்களுக்கு வேணும் அப்படின்னா புக் வேல்யூக்கு கீழே வந்தா கன்சிடர் பண்றது நல்லதுங்க.
அதை விட ஒரு நல்ல ஆப்ஷன் இருக்கு. ஒரு மிட் சைஸ் கம்பெனி ஃபினோலெக்ஸ் கேபிள்ஸ் 21 டைம்ஸ் ஏர்னிங்ஸ் இருக்கு. பிரைஸ் டு புக் 2.7, கடன் கிடையாது. ஸோ டிபிஒய்எஸ்க்கு ஃபினோலெக்ஸ் கேபிள்ஸ் எவ்வளவோ தேவையில்ல. அடுத்து ஹெல்த் கேர் செக்டர்ல ஏதாவது ஸ்டாக்ஸ் கன்சிடர் பண்ணலாமான்னு கேட்டிருக்காங்க. நிறைய கேள்விகளும் வருங்க. கேஎம்சி, அப்போலோ ஹாஸ்பிட்டல் நிறைய கேட்பாங்க. நான் எல்லாருக்கும் ஒரே பதில தான் சொல்லுவேன். ஹெல்த் கேருக்கு ஃபார்மா சைட் போயிடுறது நல்லதுங்க. ஹெல்த் கேரை பொறுத்த வரைக்கும் நிறைய ஃபீட்பேக்ஸ் எல்லாம் வரும். கஸ்டமரை ஃபேஸ் பண்ண வேண்டியிருக்கும். அதுல பாசிட்டிவ் நெகட்டிவ்லாம் வரும். அது வந்து ஷேர் ப்ரைஸை மேலே கீழே போக வைக்கும். பட் ஃபார்மாவுக்கு அந்த சிக்கல் இல்லைங்க. அவங்கள்ட்ட ஒரு மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டி இருக்கும். அப்ரூவல் வாங்குவாங்க. யூஎஸ்க்கு தென் யூரோப்புக்கு அனுப்புவாங்க. யூரோஸா டாலர்ஸா உள்ள வரும். ஸோ ஃபார்மா கம்பெனியை பார்க்கறது நல்லதுங்க. அடுத்து நுவமா வெல்த் எப்படி சார் கன்சிடர் பண்ற ரேஞ்சில் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நான் என்ன வேல்யூவேஷன் பார்க்க கூட இல்லைங்க. ஏஎம்சியே நான் பார்க்கறதே கிடையாது. அதுல கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்க. அடுத்து சிஜி பவர், சாந்தி கியர்ஸ், டியூப் இன்வெஸ்ட்மெண்ட், செகைலிட்டி இந்தியா, இது எல்லாம் பத்தி கேட்டிருக்காங்க. எல்லாமே எனக்கு ஓவர் வேல்யூடா தாங்க தெரியுது. இதுல சிஜி பவர், சாந்தி கியர்ஸ், டியூப் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இது எல்லாமே வந்து டெட் ஃப்ரீ கம்பெனி, நல்ல கம்பெனி, சூப்பரான கம்பெனி தான். பட் ஓவர் வேல்யூடா இருக்குங்க. ரேணுகா சுகர்ஸ் பத்தி கேட்கறாங்க. அதுக்கு நோ. அடுத்து இன்ஃப்ரா இன்ஜினியரிங் அப்படி நிறுவனத்தை பத்தி கேட்டிருக்காங்க. கம்பெனியை பொறுத்த வரைக்கும் டெட் டு ஈக்விட்டி அதிகமா இருக்குங்க. 0.10க்கு மேல இருக்கு. 0.25 பக்கமா இருக்குன்னு நினைக்கிறேன். பட் 24 டைம்ஸ் ஏர்னிங்ஸ் தான். என்னை பொறுத்த வரைக்கும் கடன் இல்லாத கம்பெனியா பார்த்து போயிடுறது நல்லதுங்க. அதாவது கடன் வாங்கினாதான் கம்பெனி வந்து க்ரோ ஆவாங்க அப்படின்றதெல்லாம் உண்மைதான். பட் நம்ம சின்ன சின்ன இன்வெஸ்டர்ஸ்க்கு நம்ம கடன் இல்லாத லார்ஜ் கேப் கம்பெனியா பார்த்து நம்மள முதல்ல சேஃபர் சைட்ல வச்சுக்குவோம். அவங்க கொடுக்குற டிவிடெண்ட் எடுத்து நீங்க எந்த வேல்யூ ஸ்டாக் வாங்கினாலும் அதை பத்தி பிரச்சனை இல்லைங்க. உள்ள போறப்பயே கடன் இருக்க கம்பெனியில மாட்டிக்க கூடாது நம்ம. அடுத்து என்ஹெச்பிசி பத்தி கேட்டிருக்காங்க. 28 டைம்ஸ் ஏர்னிங்ஸ்ங்க. என்ஹெச்பிசியை கன்சிடர் பண்றதுக்கு டாடா பவரே கன்சிடர் பண்ணிட்டு போயிடலாம். அடுத்து பிஎஃப்சி, ஆர்இசி பத்தி மறுபடியும் கேட்கறாங்க. நம்ம இதை பத்தி எக்கச்சக்கமா டிஸ்கஸ் பண்ணிட்டோங்க. நல்ல வேல்யூவேஷன்ல தான் இருக்கு. நீங்க ஒரு 15-20 இயர்ஸ் நான் வந்து கன் மாதிரி வெயிட் பண்ணுவேன், கீழே இறங்கினாலும் நான் அதை பத்தி கவலைப்பட மாட்டேன் அப்படின்னா தாங்க அதுக்குள்ள போகலாம். அடுத்து இந்த 1 to 5 10 ஸ்ட்ராட்டஜி என்ன சார் அது அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. நம்ம வந்து ஷேரை கன்சிடர் பண்ணுவோம் இல்லையா? கன்சிடர் பண்றப்ப 50, 100, 500, 1000 தான் கன்சிடர் பண்ணணும் இல்லைங்க. 1, 2, 5, 10 கன்சிடர் பண்ணா கூட லாங் டேர்ம்ல அது நல்ல ப்ராஃபிட் கிடைக்கும் அப்படின்றதாங்க அந்த 1 to 5 10 ஸ்ட்ராட்டஜி. வேற ஒன்றும் கிடையாது. இதெல்லாம் தான் இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ணணும்னு நினைச்சோம். ஏதாவது சந்தேகங்கள், கேள்விகள் இருந்தா எல்லாத்தையும் கீழே எழுதுங்க. எல்லாருக்கும் நன்றி.